இது ஒழுங்கு என்ன தேவிட்டு ஒழுங்கால இருக்கா ஒழுங்கு நீங்கள் அங்கே நீ இது ஒழுங்கு ஒழுங்கு இந்த இது இருங்க வாங்க இதில் நான் நேராக சொன்னேன் உங்களுக்கு சொன்னேன் நேற்ற பிள்ளைகள் இல்லை அப்படித்தான் எனக்கு என்ன சொல்லுங்க சில பிள்ளைகள் உணர்ற இல்லைன்னா இதே நிலைமை எங்களுக்கு வருமன்றதை உணர்ற இல்லை இன்றைக்கு நாங்கள் அம்மா அப்பாவுக்கு செய்கிறதா அடுத்தது எங்கள்கிட்ட பிள்ளைகள் எங்களுக்கு செய்ய போகுதுங்க அக்கா அதாச்சும் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அக்கா வந்து தன்னுடைய மகன் பர்த்டே முன்னிட்டு எந்த மாதிரி இருக்கலாம் ஓகே இல்லைன்னு சொல்லி நான் பிள்ளைய வாங்கி மண்ணுக்கு எல்லாம் விட்டுருக்குறீங்க இல்லை இதனால வந்துருக்கேன் ஐயோ நாங்களும் காலை எத்து நேரம் ஒட்டுக்கொண்டே பிடிக்காதவருக்கு முழு பார்த்து போட்டு விட்டேன் நான் உடுப்பு. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். நான் கோ. இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தம்பின கார் வாங்கி அவசரமா அவடத்து போகணும்ன்ற இடத்துல போய்கொண்டிருக்கிறோம். என்ன பாத்தீங்கன்னா நேற்றைக்கு நானும் கோவும் வந்து வேலை செஞ்சு நிப்பாட்ட இரவு 12 மணி ஆயிட்டது. அதே மாதிரி இன்றைக்கு விடிய காலம் ஒழும்பி 6 மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணினாங்க. 1 மணி மட்டும் செஞ்சுட்டு அவசரம் என்ன சொன்னா டைம் காணாது 2 வழியால 1 மணிக்குள்ள செஞ்சுட்டு இப்போ அடுத்து போறோம். அதாச்சும் இந்த இன்றைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு போற அளவில் வேற அது அந்த கேப்புக்கு அதாச்சும் ஜெர்மனியில இருக்கிற ஒரு அக்கா வந்து தன்னுடைய மகன் பர்த்டே முன்னிட்டு எங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தா இன்றைய நாள் 27ஆம் தேதி அந்த பிள்ளைக்கு இந்த வீடியோ வந்து போட்டு காட்டணும். ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இது போல இன்னும் தங்களோட வளர்ற பிள்ளைகள் வந்து இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்துல வருங்காலத்து பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் வந்து ஊக்குவிப்ப கொடுக்கணும் என்று இருந்தா ஓகே. அப்படி இருக்க பிள்ளைன்ற பேர் என்ன? இன்றைக்கு 17வது பிறந்த தினத்தை இன்றைக்கு கொண்டாடுறேன். ஓகே. அது ஜெர்மனியில வந்து அவங்களோட இந்த பிள்ளைக்கு வந்து இன்றைய நாள் எங்கள் மூவராலையும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மிக குடும்பத்தோடு மிக சந்தோஷமாக இருக்க வேண்டும். கடவுளின் ஆசீர்வாதம் இன்றைக்குமே கூட இருக்கும். அப்படியே கேட்க ஒரு ஆக்கள்கிட்ட தான் போய்கொண்டிருக்கிறோம். அவங்கள்ட்ட போயிட்டு என்னென்ன நிலவரம்ன்றதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். அது மட்டும் இல்லை போயிட்டு அடுத்த கட்டம் நாங்கள் இதை முடிச்சு கொண்டு போய் வைக்க ஒரு வீடியோவில் நாங்கள் எங்கே போகிறோம் என்ன செய்ய போகிறோம்ன்றது அதில் தொடருவோம். ஓகே. இப்போ வந்து அங்கே போயிட்டு பார்ப்போமே. ஸோ ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். வந்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து கதவுத்துல வந்து வரவே ஒரு பிள்ளை வந்து எங்களுக்கு கை காட்டி கொண்டு வாங்க ஒண்டி கொண்டிருக்க வந்து பார்த்தால் இந்த பாருங்க முன்னால் தெரியுது யாருன்னு சொல்லி உண்மையிலேயே என்ன மாதிரி நிலவரம் எப்படியான நிலைமையில் இருக்குன்னு சொல்லி தான் எப்படி இருக்கிறேன்ட்டு தன்னை அறியாத ஒரு நிலையில இருக்குது. இந்த இவங்கள்ட தாய் தகப்பன் தான் இவங்க கூட என்ன வேண்டதை கழிச்சு பார்ப்போம். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறோம். சுகமாக இருக்கிறீங்க? ஓ ஓகே. எனக்கு எத்தனை பிள்ளை? எனக்கு 4 பேர். 4 பேரா? 2 பொம்பளை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளை. இங்கே சோடி உண்டு. இது சோடி ட்வின்ஸ் பிள்ளையா? ட்வின்ஸ். அவர் அங்கே தங்கச்சியை விட்ட போட்டு மயிலங்காடு. அவர் ஓகே. வேற மாதிரி தான் அவர் பிரச்சனை இல்லை. வேற கொஞ்சம் கதைக்க மாட்டேன். 2 பொம்பளை பிள்ளையா? அதே கல்யாணம் செய்ய இருக்கிறேன். இதெல்லாம் என்னோட இருக்கிறேன். வேற என்ன புறவிலேயே அப்படித்தானோ குழந்தை வீட்டுக்கு குழந்தையில மாதிரிலாம் எல்லாம் பெட்டிக்கு அப்புறம் செய்தெடுத்தது. ஆனால் பெட்டிக்கு எடுத்தேன்னா புரசை கூடிட்டு பிள்ளை இல்லை நான் இல்லைன்னு நான் இல்லாட்டையும் பிறகு பிள்ளைய எடுத்தா சரிக்காண்டு பெட்டி தான் பிரச்சனை எடுத்தது. ஆனால் அந்த பிள்ளைக்கு கொண்டு போய் கண்ணாடி பட்டி காமிச்சிருந்தது. கண்ணாடி பட்டி அவர் ஓகே. அது மற்ற பிள்ளை அப்போ கண்ணாடி பட்டி கொண்டு வச்சுக்க பிள்ளைக்கு வெளி வந்து காய்ச்சி உள்காற்ற காய்ச்சோடனே வெளி வந்துட்டு அதுல அண்டே பிடிச்ச பருத்தி தான் இப்போ தான் பெறுது. அது நான் கொண்டு பிள்ளைக்கு எத்தனை வயசு? 18 வயது. 18 இதில் காய்ச்சி வெளி வந்து தான் கொண்டு போனான். அடிக்கடி வெளி கொண்டு போய் பிரியாதுலாம் கிளினி அங்காங்க கொண்டு போய் வச்சுருந்துட்டு குளப்படியால் ஒரு இதுவும் இல்லை. ஒரு பிரச்சனை வெளிப்பு வந்து தாண்டி கல்யாணம் செய்து போட்டு 2 பேர். அவரும் அவங்க வேலையை போகிற தோட்ட வேலையை மேசன் வேலையை தான். அவரும் சம்பளம் இல்லை சும்மா தெரியாது. அப்போ இவர் விரையிலாதோ வெறும் காது இருக்காது. உங்களோட ஹஸ்பண்ட் தானே வேறு? காது காது இப்போ கொஞ்ச காலமாக இல்லாட்டி முதலே வந்து வேறு முந்தைய இருந்தான் இப்படித்தானோ? முந்தி இப்படித்தான். நான் தான் தோட்ட வேலையை போடுறேன்.
தோட்ட வேலையை நான் போனதாங்க என் பிள்ளைன்ற ஜீவியம் எந்த மனுஷன் இது ஜீவியம் நான் பார்க்கணும். அவருக்கு சம்பளம் இல்லை, சும்மா சம்பளம் இல்லா வேலை. வேற சோடி பிறந்தது தான் வேறு கொஞ்சம் மெயினாக ரொம்ப புத்தி குறம் மாதிரி. அதுக்காக விட்டு இருக்கிறீங்களா 4 பேரோட பழகணும் பழகி போட்டு அவே குளிந்து போகிறது, அந்த இவன் ஆக்கதான் குளிந்து போகிறது. ஆனால் அவருக்கு சம்பளம் இல்லாமல் தான் சும்மா குளிந்து போகிறது. சாப்பாடை கொடுத்து வச்சுருக்கிறோம். வேலை செய்கிறாரோ வேலை செய்கிறாரா சும்மா செய்து கொடுத்து அங்கே நிற்கிறார். இவர் கதை பேர் வேணா கதை பேர் விளங்கால். நீங்கள் செய்கையில் தான் கதைச்சா தான் விளங்கம்மா. அப்போ எந்த வேலையும் இப்போ நீங்கள் கதைக்கிற கதையும் எந்த வேலையும் தான் பார்ப்பேன். அப்போ நீங்கள் வேலைக்கு போனால் இவரை பார்த்துக்கொள்ளும். பார்த்து இருப்பேன். ஆனால் முடியல நான் தான் சாப்பாடு தீர்த்தோம். இவர் தீர்த்த மாட்டேன். கை கொஞ்சம் ஆள் நிதுவா கதை பேரோனா உறைஞ்சி நேரம் பொது வட்டம் சுற்றி வர மணிக்கூட சுற்றின மாதிரி சுற்றி கொண்டு கதை பேரோனா கதைக்க மாட்டார். ஆனால் இவருக்கு நாங்கள் லஞ்சி தோணும் சிலம்பெல்லாம் எடுக்கிறது நான் தான் எல்லாம் செய்யணும். இல்லை என்ன சொன்னவைய ஹாஸ்பிட்டலில் இப்படி தான் இருப்பார் தான் இருப்பேன். நாங்கள் கொண்டு திரியா இடம் இல்லைங்க, எல்லா கோயிலும் கொண்டு போனாங்க. மருமகம் கொண்டு போய் பார்த்தேன். சரி இல்லை கிளினிக்கு இப்போ என்னன்னா வெளியில் இப்போ மண்டையெல்லாம் தான் பெற்றோம், தலையெல்லாம் மதப்புடையிலாம் பெற்றோம்னு சொல்லி. ஆனால் கொண்டு போய் நாங்கள் எடுத்து பழத்தினாங்க. எச்சை பழம் எடுக்கணும்னு சொல்ல ஆளுக்கு இந்த எனக்கு வந்து நித்திரை குளிசா கொடுத்து அந்த நித்திரை அதை குழப்படி செய்ய படுக்கிறதுக்காக கடை நித்திரை உள்ள மாட்டேன் குளிசா போடுவாரோ ஆனால் நித்திரை வாரதே ஒரு மணி மட்டும் தண்டை வாடியில் விளையாடி கொண்டு போய் நானும் இதோட இருந்தேன். நானும் இருக்கிறான் என்னது எந்த உடம்பு வச்சு கொண்டு போய் நான் இதோட இருந்து பார்த்துவான். எனக்கு மேலாம் போச்சு வேற சொல்லுவேன். கொஞ்சம் நேலாத பிள்ளைய வச்சு வளர்க்குறன்றது எனக்கு வந்து 1500 ரூபா டெய்லி வருமா வேலை? இல்லை இருந்துட்டு தான் 1 நாளைக்கு தான் வர்றது. ஆனால் இன்றைக்கு நேற்று வந்தது, இன்றைக்கு இல்லை, நாளைக்கு வரும். 3 பேர்ட்ட செலவு உங்களோட வருமானத்தெல்லாம் போய் கொண்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு தான் பெறும். இன்றைக்கு வந்து நேற்று இப்போ என்ன சாமான் விலைக்கு பார்க்க போனால் அரிசி விலைக்கு நீங்க சமைக்கிற சாப்பாடை கொடுத்தா சாப்பிடுவார். வெறுக்கண்டு பேசலாம் உண்டு இந்த சத்தானதுகள் இல்லை. சாப்பாடை தீத்தி விட சாப்பிடுவார். தீத்தினா தண்டவாடியில் தான் ஆணும் தண்டவாடும். ஆனால் பாட்டு போட்டால் தண்டவாடியிலேருந்து ஆடி வரும். அங்கே இங்கே ஆடிக்கொண்டே இருப்பார். ஆனால் இங்கே பாட்டு போட்டது இன்னும் கூட. அப்போ இவரால் உங்களுக்கு ஒரு வருமானமும் இல்லை. நான் தானே வேலையை போனானே இந்த சிபிஎம் நான் போனால் தானே இந்த சிபிஎம் அடுப்பு பூ வச்சா இல்லை. நான் வந்தானே இதில் வந்து சமைச்சு சாப்பாடு. இவருக்கு உங்களை கட்டின காலத்துலேருந்து இப்படித்தானோ? கட்டி நீங்கள் தான் பிள்ளைகளை வளர்த்தது வேலைக்கு போய்? எனக்கு உதவி உண்மையும் தான். ஒரு ஆம்பளைன்ற உதவி இல்லாமல் அவங்கள்ட்ட உழைப்பு இல்லாட்டி கஷ்டம்தான். என்ன செய்யணுங்க? நானும் புலாங்கத்தை நான் காவி இல்லை கட்டி காவி பார்த்து எனக்கு மென்சன் உழைச்சி எனக்கு காணுங்க. வெஞ்ச கை காலை பாருங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த காலின்ற இதை நாங்கள் எனக்கு குளாரத்தனங்க வந்து என்ன பிரச்சனை காலில்? நான் திருப்பேன் ரத்தம் அந்த எக்ஸிமா மாதிரி இருக்குது. இப்போ தான் மாமா செத்துது கால் மேலே வந்து. ஆனால் மூச்சு அடைக்கினா ஆள் இல்லை. ஒரு மூச்சு ஒன்று இருக்குது, ஆள் இல்லை. அதால் நான் பயந்து வந்து நான் வீட்டை நீங்கள் இல்லை நான் போகிறேன். நீங்கள் போனால் உங்களுக்கு வேறு இந்த வேலையில் போய் சேர்ந்து அலர்ஜிக்கில் அந்த 2 கடி மாதிரி வருகுது. அவருக்கு கடி வருது. ஆனால் உடனே மயக்கம் வருமா? அதுக்காக தானுங்க நான் வேலையில் என்ன செய்யறது? இந்த சிபிஎம் வேலை போனீங்களா? இன்றைக்கு போகல, நாளைக்கு. அப்போ இன்றைக்கு என்ன சமைச்சேன்? நீங்கள் ஒரு மாரி கடன் பட்டு தான் சமைச்சேன். நாளைக்கு பண்ணி கொண்டு வரது அப்படியே ஒன்று கடன் காசை கட்டி போட்டு சரி நாளைக்கு அந்த காசை வந்து ஒரு நாளும் கொண்டு வர காசில் சாப்பாடு சமைச்சு கொண்டு இருக்கிறேன்னு சொன்ன அம்மா போடாமல் தெரியலன்னா ஐயாக்குமே இல்லாது மருந்து சில அதுதான் ஒன்றைக்கு தான் நீங்கள் இன்னும் இப்போ வேலையும் போகிறோம்னு சொன்னால் இப்போ இந்த தங்கச்சி மேலிட்ட போனால் தான் இவருக்கு உதவியல் இல்லையா அரசாங்கம் மூலம் உண்டும்? அந்த மாதாந்தம் காசு கொடுப்பினமே இல்லாதவைக்கு இப்போ இவருக்கோ இல்லையா? அது பட்டி போட்டிங்க ஒன்றும் இல்லை. அந்த 5000 ரூபா காசு இல்லையா இவருக்கும்? இல்லையா? இல்லை
நீங்கள் 15 கொடுக்கல? 15 கொடுத்தேன். எத்தனை கடை தான் கொடுத்துட்டோம். அப்போ உங்களுக்கு நிலம்புரி காசு வாரதோ? அது வாரது. அது வாரது எவ்வளோ வாரது? அது 15 ஜனங்க வரும். 15 வாரது. அதோட போகிற வேலை காசோட சமாளிக்கிறேன். கடன் பாட்டு தான் நான் செய்யணும். கடன் காசம் கட்டிப்பட்டு தான் இந்த வேலையை நான் பார்க்குறேன். 3 நேரம் சமைப்பீங்களா வீட்டை? இதுவும் பிடிக்கலையும் செய்யறதான் செய்யத்தானே வேணும் பிள்ளைக்கு. வெறுக்காக தான் நான் செய்யறேன். பசிச்சா கேட்பாரோ? நாங்கள்கிட்ட கோப்பா கிண்ணங்கள் கொண்டு வருவார். வாயால் ஒன்றும் கேட்க மாட்டேன். கேட்குற பிள்ளைன்னு சொன்னால் இல்லாமல் தண்டை வடை போட்டு சாப்பிடுங்க. ஆனால் போட்டு சாப்பிட்ற பிள்ளைக்கு அப்படியே நான் குழந்தை பிள்ளை மாதிரி தான் பார்க்கணும். அப்படி தான் அந்த காலம் பிறந்த காலம் முடிக்க நான் தான் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? வீட்டில் வந்து இப்போ நாளாந்தம் சாப்பாடு கொண்டு நிலவரம் எங்களுக்கு விளங்குது. அப்போ நீங்கள் எங்களை எதிர்பார்த்து கூப்பிட்டுருக்கீங்க என்ன நோக்கி? எனக்கு என்னென்னு கேட்டால் எனக்கு என் பிள்ளைக்காக எனக்கு உதவி ஒன்று செய்து விட்டீங்களா? எனக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்களை என்றெல்லாம் என்ன உதவியும் எனக்கு என்னென்ன தவறதை நான் கையெடுத்துட்டு சாப்பாட்டுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்குறீங்களா? நாளாந்தான் இவருக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கேட்பாரா? விரும்பி சாப்பாடுகள் அதுகள் ஒன்று நீங்கள் கொடுக்குறதும் சாப்பிடுங்க. என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு போய் இருப்பேன். அதுவும் ஒன்றும் எனக்கு வந்து பேயால் கேட்கணும் ஆசையை தான். இப்போ நீங்கள் கடையில் போய் ஒரு ஆசைப்பட்ட சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் விரும்பி சாப்பிடுவார். அதெல்லாம் அது இல்லை செய்யும் சாப்பிடுவார். அது தேய்த்து விட்டால் தான் கையால் எடுத்து சாப்பிட மாட்டார். ஒன்றுமே ஐயா கையால் ஒன்றும் இல்லை. காதுக்காக யோசிங்க குறைவா 2 காது மறைக்கிறது சின்ன வயதுலேயே. இப்போ என்னன்னா பள்ளிக்கூடம் பிள்ளைகள் வந்து கல்யாணம் கட்டி உங்களோட வந்து பார்க்க வர பொம்பளை பிள்ளைகள் வார இல்லையா? அவன் போனேன். அவன் மறுபடியும் இங்கே பார்க்க கொள்ள சாரத்துக்கு இருந்துட்டு வந்து பார்த்து அதை தான் நான் சொன்னேன். எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், சும்மா வந்து நீங்கள் வந்து போங்கொண்டான்னு சொல்கிறேன். நான் சந்தோஷமாக வந்து என் பிள்ளையை நீங்கள் என்ன பார்க்கணும் பிள்ளையை வந்து பார்த்துட்டு போங்க. எனக்கு பிள்ளையை பார்த்து அப்படியே நல்லா இருக்கணும்மா. கட்டி எல்லாரும் பிரச்சனையில் இருக்கணும். நிறைய போய்க்க அதை இப்போ தம்பிக்கண்டு எதுவும் வாங்கணும் அப்படியும் இல்லையா? சில இடங்கள்ல உங்களோட குடும்பம் இல்லை, சில இடங்கள்ல கல்யாணம் கட்டினா சில பேர் அது சில பேரில் இருக்குது. அந்த பாசம் இருக்குது. பிள்ளைகளை பார்க்கணும், கொள்ளணும், தவறத்தை போய் பார்க்கணும், அம்மாக்களை போய் பார்க்கணும்னு அது இருக்குது. ஆனால் எங்களோட பிள்ளைகள் அப்படி பார்த்தோம் அப்படி இல்லையா? ஆனால் என்னில் பழக்க வேண்டாம். என் பிள்ளைகள் குடும்பத்தில் போட்டின்னு நாங்கள் அதை பார்க்க தோணும். சரி, இவரில் தான் பாசம் இல்லை, அம்மா அப்பாவில் பாசம் இல்லையா பிள்ளைகளுக்கு? அதை தான் எனக்கு பாசம் இல்லையா. நான் நேராக சொன்னேன், உங்களுக்கு சொன்னேன், என் பிள்ளைகள் இல்லை அப்படித்தான் எனக்கு என்ன சொல்லுங்க. சில பிள்ளைகள் உணர்ற இல்லை. இதே நிலைமை எங்களுக்கு வருமன்றதை உணர்ற இல்லை. இன்றைக்கு நாங்கள் அம்மா அப்பாவுக்கு செய்கிறதா அடுத்தது எங்கள்கிட்ட பிள்ளைகள் எங்களுக்கு செய்ய போதுகள். இன்றைக்கு நாங்கள் அம்மா அப்பாவை எங்களால் இயன்றது எங்களால் குடிங்க முடிஞ்சது அம்மாக்களுக்கு கொடுத்தா அது ஒரு சந்தோஷம். எங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். எங்களை பிள்ளைகள் தங்களுக்கு இயன்றதை தெரியும் மாட்டேங்க. ஆனால் அது அவங்களுக்கு புரியாம இருக்கு. நாளைக்கு அவங்களோட பிள்ளை செய்ய அதை வெளி தெரியவில்லை. அதை தான் நான் நினைப்பேன். உங்களுக்கு இப்போ ஒன்றும் தெரியும், அப்போ உங்களை உணர்ச்சி ஒன்றும் தெரியாது. அது போகத்தான் நீங்கள் அது யோசிப்பீங்க. அம்மா பற்றி, அப்பா பற்றி, பிள்ளைகளை பற்றி, தம்பியை பற்றி எனக்கு யோசிப்பீர்கள். இப்போ நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒன்றுக்கு ஒரு கையில் வந்தால் தான் நீங்கள் அந்த நேரம் யோசிப்பீங்க. அதான் நான் சொல்லி அது நாங்கள் கடவுளாக உங்களுக்கு உணர்த்தோடும் மட்டும் இல்லை. இதை பார்த்து இப்போ அம்மா அப்பா சகோதரங்கள் கஷ்டப்படல அதை பார்த்துட்டு சகோதரங்கள் இருக்குதான்னு அது கவலையாக இருக்குது. ஆனால் இப்போ ஒரு சில பிள்ளைகளும் அப்படி செய்யணும். எல்லா பிள்ளைகளும் இந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு சில விளையாட நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு திரும்பி அது வரையக்கல தான் அவங்க உணர்வாங்க. அப்போக்கே ஃபீல் பண்ணுவாங்க, அம்மா அப்பாவுக்கு நான் செய்யலையே என்டைக்கெல்லாம் அப்போக்கே அம்மா அப்பா கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் தான் நாங்கள் செய்ய முடியும். அதை தான் நான் நேற்று வந்தவே வந்து இதுதான் உள்ளுக்கு வரையிலையும் ரோட்டில் வந்து நேற்று போகிறது தம்பி வாரம் போட்டு அப்படி ஒரு சொல்லு உள்ள வாரது இல்லை. வீட்டையுமே உள்ளுக்கு வரையில ரோட்டில் சொல்லி போகிறது தம்பி வாரம் போட்டு அது அவர்கிட்ட சொல்லி கட்டுப்பாடு வீட்டை போகக்கூடாதுன்ற கூடாதுன்ற அது என்னன்றதுக்கா நான் 2 மகளும் அப்படித்தானோ? இல்லை இல்லை, ஒரு மகள் வந்து போகிறோம் கடைசிதான். அவன் மற்றவ வந்து போகிறது. சரி வேண்டாம். ஏன் அவங்கள பற்றி நாங்கள் நாளைக்கு அதால் குடும்பத்துக்கு பிரச்சனை வரும். ஓகே பிள்ளைக்கு வந்து வருத்தமா இருக்கலாம். ஓகே இல்லைன்னு சொல்லி பிள்ளைய மண்ணுக்கு எல்லாம் விட்டுருக்கிறீங்களா? ஐயோ நாங்களும் காலையில் எது நேரம் ஒட்டுக்கொண்டே பிடிக்க அவருக்கு முழுவ மாற்றி போட்டு விட்டேன். நான் உடுப்பு மாற்றி போட்டு விட்டேன். நான்
பேருந்து பார்த்தா எல்லாம் அலைஞ்சு மண் எல்லாம் குழைச்சி போய் பேருந்து மத்தியானம் குளிக்க பார்த்துப்பட்டு தான் சாப்பாடு தீத்தி விட்டது. தீத்தி போட்டு உள்ளுக்கு விட்டு நாங்கள் இருக்க மாட்டோம். பேருந்து கதா திறந்து விட்டாக்கும் இருந்து விளையாடிக்கொண்டே இருக்கோம். இதற்கு இதுதான் ஒரு பாடம். இதுதான் அந்த ஆடவும் மாட்டோம். இந்த நிலத்தில் 4 குழு வரணும். இது ஒழுமுகு என்ன தேவைட்டு இருக்கா ஒழுமுகு இது ஒழுமுகு இந்த இதில் இருங்க வாங்க இதில் இருங்க. இருக்க மாட்டேனா இதுதான் வேலை. இதில் இருங்க. ஓ சொன்னா எல்லாம் செய்வேன். சின்ன பிள்ளைகள் மாதிரி மண்ணுக்கு இருந்து விளையாடும். குழந்தை பிள்ளைகள் மாதிரி அந்த போத்தில் பை அதுதான் வாய்க்கில் வைக்கிற மண்ணுக்கு இருக்கிறதுக்கு வாய்க்க வைக்கிறது என்னதுக்காண்டி இதுதான் வேலை. இதுதான் இதுதான் பிறந்த வீட்டுக்கே அப்படித்தானங்க. நானும் அந்த சொல்லி பார்த்தது எடுத்தது எறிகிறது கையை கட்டுறது பைய சேட்டை புல்கையை போட்டு கையை கட்டுறது கட்டினா அது கையை இப்படி பிடிச்சி எரிஞ்சு கால்கா பிடிச்சி இழுத்து போட்டு எல்லாம் மறுத்து சொல்லிட்டு தண்டவில் விளாடும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோங்க ஒன்றும் செய்யலாம். எல்லாருமே வாசலுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து போடுற இடம் இதுக்குள்ள வந்து நாளைக்கு கிருமி எல்லாதுகள் எல்லாம் பிள்ளைக்கு பிறகு அது வருத்தம். அதுக்கு நீங்கள் பிறகு கொண்டு திரிக்கணுமே வேற. நான் வந்து வீட்டுக்குள்ள இருத்தி வச்சா இருக்க மாட்டேன். வீட்டுக்கு இருக்க மாட்டேன். குளார் வேறு. இப்போ நீங்கள் கதவை திறந்தா வழியிலேயும் போவார். ரோட்டுக்கு போக மாட்டேன். இதுக்கே இருப்பார். அங்கலைஞ்சால போக மாட்டேன். எனக்கு கதவை சாத்தி விட்டா குளார் வேறு. ஐயோ அம்மா குளார் பின்னாடி நாங்கள் அடித்தேன். ஆனால் நாங்கள் அடிக்கிறோம் கொள்றோம். இந்த பிள்ளைக்கு அடித்து என்ன பிரயோசனம் பண்ணுறது. அது கடைசி பேர் ஏதாவது கதவை திறந்து விடுறேன் போய் ரெண்டும். அப்போ என்ன செய்கிறேன் நான் இந்த பிள்ளையை வச்சுக்கொண்டு நானும் வேறையும் வச்சுக்கொண்டு நாங்கள் என்னாலேயே நாங்கள் சுண்டா எனக்கும் ப்ரெஷருங்க. ரத்த ப்ரெஷர். அப்போ நான் இன்னும் ஏனாதில் நானும் எந்த வேலையை இந்த பிள்ளையை பார்க்கணும். இந்த காலத்தில் சில பெற்றதாக இப்படியான பிள்ளைகளை கைவிட்டும் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் இப்படி வச்சு பார்க்குறீங்கள அந்த என்ன சொல்லுங்கள் அந்த பிள்ளை கொடுத்து வச்சுருக்கோம். சில பேரை கொண்டு போய் எங்கேயும் விட்டுட்டு பேசாமல் இருப்பினான். ஏலாத பிள்ளை என்னத்துக்கு எங்கட வேலையை பார்ப்போம்ட்டு கூட அது இந்த பிள்ளையை நான் வளர்த்து போடணும். எனக்கு எங்கேயும் போட எனக்கு 1000 இருந்தாலும் பெத்த பிள்ளையே இல்லை. அது இந்த பிள்ளைய எனக்கு என்னோட இருக்கணும். எல்லாரும் பேசினதான் கொண்ட விடுங்க பிள்ளையை கொண்ட விடுங்கொண்டு. ஆனால் பிள்ளைய கூட எனக்கு மேலே இல்லை. எங்கள் துண்டா விட்டுட்டே இங்கே நிம்மதியாக இருக்கு. நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன். என் உயிர் போடும் இங்கே எனக்கு கவலை. ஆறுதல் உண்மைதான். அந்த பிள்ளை உங்களுக்கு கூட இருக்கிறது உங்களுக்கும் ஒரு ஆறுதல். கவலைப்படாது. எனக்கு இந்த பிள்ளையால எனக்கு யோசனை உங்க வேலையை போனாலும் கொண்டு வர அங்கே வர சாப்பாடு கொண்டு கட்டி கை குழந்தை பிள்ளை மாதிரி இல்லை வேறும் எல்லா செயல்பாடுகள் நான் தீத்திட்டேன். கைக்கு தான் சாப்பாடு தான் நீங்கள் தீத்துறது. உண்மையிலேயே அவங்களோட குடும்பத்தின் இதை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ வீட்டில் வந்து வீட்டு தலைவன் வந்து உண்மையிலேயே வந்து வீட்டுக்குள்ளேயே இறங்கியிருக்கிறார். அதாச்சும் ஒரு காதும் கேட்காது. உண்மையிலேயே காது கேட்கல என்று சொன்னால் வெளியில் வேலைக்கு விடுற இடங்கள் நிறைய பிரச்சனைகள் வரும். அது என்ன சொன்னால் இங்கே இப்போதைய காலத்தில் எல்லாரையும் ஒரே மாதிரி இல்லை. கூலி வேலையை போனாலும் அவங்கள வந்து பகடி சொல்லி அது எந்த மாதிரி தான் சமுதாயம் இருக்குது. அது மட்டும் இல்லை காலையில் அது அப்படி இருக்க இந்த பிள்ளைன்ற நிலைமை பார்த்துருப்பீங்க. உண்மையாக கதைச்சிருந்தா அந்த குடும்ப விஷயம் அது அவங்களோட சௌரம் பிள்ளைகளோட விஷயங்களையும் இதில் கதைக்க நான் விரும்பல. அப்படி இருந்தும் இப்படியான குமுறெல்லாம் சொல்லியிருந்தா உண்மையாலேயே அவள் வந்து அவங்க நிலவரத்தை பார்த்தாலே விளங்குது எப்படியான நிலைமையில் இருக்கணும்ன்றதை. அப்போ எங்களால் இதில் வந்தது உண்மையாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாம்மா இப்போ நாங்கள் தர ஒரு கொஞ்சம் காசு தாரோம் பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உடுப்பொண்டு வடுங்க. உடுப்பொண்டு எடுத்துட்டு இப்படி ஏதாச்சும் ஒரு தரப்பால் என்னென்றாலும் முன்னுக்கு முறைக்காண்டி என்ன சொன்னால் ஒரு சும்மா நோமலை தரப்பால் இப்போ நிலாமிலுக்காடி நீங்கள் தரப்பாலாக போட்டு விட்டால் இந்த மண்ணுகள் மேலே வர அதிலே இருந்து விளையாடி கொண்டிருப்பார். இப்போ அடுத்த கட்டத்துக்கு நோய் வாய்ப்பு வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாருமே பார்க்க வருவாங்கன்றதை முடிவெடுக்கலாது. அப்புறம் நீங்கள் பற்றி என்ன இருந்தாலும் பற்றி வளர்க்குறீங்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ன்றே உங்களோட குடும்பம் சீரழிஞ்சு போயிடும். சீரழிஞ்சு போயிடும். இப்போ அதுக்காக நீங்கள் ஏதாச்சும் பார்த்து பிள்ளைன்றதை செய்யுங்க. பாப்போம் மேலதிகமாக இப்படியானவங்களுக்கு உண்மையிலேயே இப்படியானவங்களுக்கு உதவி செய்கிறது வந்து பெரிய அளவு சந்தோஷம். அன்றைக்கு ஒரு இடத்துல எங்களை கூட்டி கொண்டு வந்து விட்டதும் எங்களுக்கு நல்லதாக போச்சுது. அதோட அந்த பிறந்த நாள்கார பிள்ளையும் வந்து இப்படியானதுக்கு கொடுத்துருக்குறீங்க காசை மிக மிக சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் மென்மேலும் உங்களுக்கு கூடவே இருக்கும். என்ன இதில் ஒரு 30,000 ரூபா காசு இருக்குது. கண்டிப்பாக நல்லா இருக்கும்.
எவ்வளோ ஆ இல்லை இல்லை எவ்வளோ இருக்கு பாருங்க. இல்லை இல்லை காத்துக்கு பறந்து ஓகே, இந்த காசு வந்து யார் தந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா ஜேர்மனியில் இருக்கிற சிவகுமார் பிரவீன். அவருக்கு 17வது பிறந்த தினத்தை இன்றைக்கு கொண்டாடுறார். அவர்கிட்ட பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் இந்த காசை உங்கள்கிட்ட கொண்டு கொடுக்க சொல்லி இப்போ நாங்கள் கொண்டு தந்துருக்குறோம். அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதில் பேரும் நாங்கள் பிரவீன் பிரவீன் ஓ பிறவிக்கு பிறந்த நாள்னு சொல்லி எனக்கு இதை நம்ம தந்தை யோசிச்சு பாருங்க. அவர் தன் 17வது நீங்கள் சொன்னீங்க உங்களோட மகனுக்கும் 17 வயசு. இதே வயசில் இருக்கிறவர் தான் பிறந்த நாளை கொண்டுற தன் வயசில் இருக்கிற மகனுக்கே அந்த காசு வந்து சேர்ந்துருக்கு பாருங்க. அது அவர் ஒரு கொடப்பனவு. உண்மையில் அவர் ஒரு செய்த ஒரு நன்மை. அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு அவளை உதவி செய்தது, எனக்கு தந்தது, எனக்கு செய்த நான் நன்றியை மறக்கையில் உதவி செய்த எனக்கு நன்றி அவ்வளோங்க எனக்கு காணும் செய்த நன்றி அவ்வளோ நன்றி தான். ஓ சரி, எனக்கு என்ன தந்தாங்க சொன்னால் நம்ப மாட்டேன். எனக்கு என்ன உதவி செய்தானே, எனக்கு என்ன தந்தானே, வளவு கொஞ்சமாக தந்தாலும் எனக்கு வளவு நன்றி. சரி, உண்மைதான். ஓகே, நாங்களும் வந்து இன்றைய நாள் வந்து அந்த அக்கா சொல்லியிருந்த வசனமே தான் மகனே வந்து சந்தோஷப்படுத்தும். மற்றது வந்து வெளியாக்கள் வேலை வந்து பார்க்க இந்த வீடியோ 4 பேர் அதை பார்க்கல அவங்களும் ஒரு உதவி செய்யணும்ன்ற மனப்பான்பு அந்த சின்ன பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஒரு வளர்க்குறது. என்ன சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு என்ன சொல்லுங்க ஒரு ஃபங்க்ஷனை செய்கிறோம்னு சொன்னால் அதை நாங்கள் அதை வீணாக இப்போ ஒரு ஃபங்க்ஷனை செய்தால் வீணாக காசு அதே ஒரு இடத்துல நாங்கள் ஒரு உதவியாக நாங்கள் அதை கொண்டு கொடுக்கல ஒரு அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். நாங்கள் ஒரு கஷ்டப்பட்டாங்களுக்கு எங்களால் ஒரு உதவி செய்திருக்கிறோமே இன்றைக்கு பிறந்த தினத்தை முன்னிட்டு சொல்லியிருக்கலாம். பிள்ளைகளுக்கு அதை நாங்கள் செய்து பழக்கிறோமோ அதுதான் எங்களோட பிள்ளைகள் மறுபடியும் செய்ய போகுது. அது மாதிரி தான் எல்லா பிள்ளைகளும் அந்த அக்கா என்னுடைய பிள்ளைங்க பிறந்தனால பெரிய அளவு கொண்டாடினமோ எனக்கு தெரியல. ஆனால் இதை செஞ்சிருக்கணும் பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த அம்மா அப்பாவுக்கும் பெரிய சந்தோஷம், அந்த மகனுக்கும் பெரிய ஒரு சந்தோஷம். தன் மூலம் ஒரு உதவி கிடைச்சிருக்குது என்று சொல்லிக்கல. நீங்களும் இந்த காசை வச்சு ஒரு பிரயோசனப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு தரப்பாங்க. அவள் அந்த அக்கா வந்து அனுப்பியிருந்தது இப்படி இவங்களுக்கு வேறு யாக்களுக்கு கொடுக்க சொல்லி 2 பேர் குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லி 60,000 ரூபா காசு. அதில் இன்னொரு குடும்பத்துக்கு வந்து 30,000 ரூபா காசு. நாங்கள் வந்து போகிற நேரம் வந்து நான் சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன் டைமாவது எங்களுக்கு வந்து வேறு ஒரு அவசர வேலை இருக்குது. அதில் இன்னொரு குடும்பத்தை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு வரணுன்ட்டு சொன்னபடியால் போகிற டைம் இருந்தால் கண்டிப்பாக அதையும் போயிட்டு எடுத்துக்கொண்டு போக முடியும் என்று சொன்னாங்க. 4:30 ஆகிட்டுது. நான் இப்போ யாழ்ப்பாணம் போகிறதாக இருக்குது. முடிஞ்சால் அதையும் பார்க்கலாம். ஓகே, இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோட கருத்துக்களை உங்களுக்கு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு புதிய வீடியோட சந்திப்போம். பாய். ஃபோட்டோ